பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. டெய்லி ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கு 10வது கட்டளையை குறித்து தியானிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனத்திலும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தினுடைய அடிப்படையிலே பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக, யூ ஷல் நாட் கவர்ட் என்று 10வது கட்டளை சொல்லுகிறது. நாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். நம் இந்த இடத்துல மாத்திரம் அல்ல, நம் புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதினதான நிருபம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி. இச்சை அப்படின்னாவே நமக்கு என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இச்சை அப்படின்னா ஒரு விதமான ஆசை அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ ஆக்சுவலாக ஒரு காமனாகவே நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு திங்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும். நார்மலாக ஜஸ்ட் அது மேலே ஒரு பிரியப்படுறது வேற, பட் அதையே எப்போவுமே அதையே நம்ம நினச்சிட்டே இருக்குது, அதன் மேலே ஒரு நாட்டமாகவே இருக்குது. அப்படி இருக்கிறது ஒரு இச்சையாக கருதப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அதை பார்க்குறது வேற. ஆனால் பட் நம்மளுடைய தகுதிக்கு மிஞ்சி அது நல்லா இருக்கு, அதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும், அது எப்படியாவது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நம்மளுடைய சிந்தனைகள் அதிகமாக நம்ம அதை குறித்து சிந்திக்கிறது, அதன் மேலேயே ஒரு நாட்டம் வைக்கிறது இச்சையா இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வேதம் நமக்கு சொல்லுது. எதுவுமே பிறனுடைய எந்த ஒரு பொருளையோ அவனுடைய உடைமைகளையோ அவனுடைய நிலத்தையோ அவனுடைய வீடையோ எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து நீங்கள் இச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். யாத்திராகமம் நம்ம வாசிக்கும் போது தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சையுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சங்கீதங்களில் நம்ம அநேக சங்கீதங்களில் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரமான பாதைகளில் இச்சையுள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க இச்சையை வெறுக்கவே இல்லை, அந்த இச்சையை அவர்கள் விடவே இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. 106ஆம் சங்கீதம் 14வது வசனம் சொல்லுது, வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே 78ஆம் சங்கீதம் 30வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மத்தியில கடந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரமான அந்த பாதைகளிலும் கூட தேவன் அவர்களை ஆச்சரிய விதமாக அற்புத விதமாக நடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் தேவன் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பசிக்குதுன்னு சொல்லி ஆகாரம் கேட்கிறார்களோ அப்போல்லாம் தேவன் வானத்தின் மன்னாவை, தூதர்கள் உண்ணும் மன்னாவை அவர்களுக்கு கொடுக்கிறார். தாகத்திற்கு கற்பாறை நீரை கொடுக்கிறார், மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இப்படி பலவிதமான நன்மைகளை தேவன் அந்த ஒன்றுமே இல்லாத வனாந்தரமான அந்த பாதைகளில தேவன் அவர்களுக்கு செய்து கொடுத்து நடத்தி வந்தாலும், ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இச்சையை வெறுக்காமல் தேவனையே பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதே போல வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அநேகர் இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த இச்சையின் நிமித்தமாக, அவர்கள் இச்சையுள்ளவர்களாக இருந்ததின் நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கையில பின் விளைவுகள் அதிகமாக சந்தித்ததான நபர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம் தான். தாவீது உப்பரிகையின் மேல உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது பத்சேபாள் என்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். அதாவது உரியாவின் மனைவியாகி பத்சேபாள். அவளை பார்க்கும் பொழுது அவளுக்கு தாவீதுக்கு இச்சை உண்டாயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இச்சையின் காரணமாக தாவீது அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்.
பத்சேபாள் நிமித்தமாக தேவன் முதலாவதாக கொடுத்ததான அந்த பிள்ளையை வந்து அடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதற்கு? அந்த பிள்ளை வந்து ஒரு தப்பும் செய்யல. அந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சுச்சு? பிகாஸ் ஆஃப் தாவீதனுடைய இச்சை தான் அதுக்கு காரணம். தாவீதனுடைய இச்சை, அவன் இச்சித்ததின் காரணமாக, அவன் தவறு செய்ததின் காரணமாக தேவன் அந்த பச்சை பிள்ளையை அடித்தார். அந்த பிள்ளை செத்து போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம அது மாத்திரம் இல்ல, நம்ம யோசுவா 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் எரிகோவை குறித்து. எரிகோ தரைமட்டமாகி போனதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னதான காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க போய் எந்த ஒரு பொருளையும் வந்து தொடக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் தனக்குன்னு சொல்லி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் அதில் ஆகான் என்கிறதான ஒரு மனுஷன் இச்சித்து அதை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம அதே 21வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆகான் என்கிற மனுஷனை யோசுவாட்ட வந்து சொல்லுகிறார். நான் இந்த பொருளெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஆசை வந்தது, அதனாகவே அதை நான் இச்சித்து அதை நான் எடுத்து வைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அது நிமித்தமாக அவனுக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே நம்ம அந்த முந்தின கட்டளைகளை நம்ம பார்க்கும்பொழுது இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்துருக்கோம். அப்போ அவனை வந்து அந்த ஒரு ஆகோர் பள்ளத்தாக்குல கொண்டு போய் அவன் மேல் வந்து கல்லறிந்து அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அக்கினியால சுட்டெரித்து இதுவரைக்கும் இல்லாத கற்குவியலை வந்து அந்த இடத்துல குவித்து போட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அவனுடைய இச்சையின் காரணமாக, இச்சித்த அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து வைத்து கொண்டதின் காரணமாக அவன் வந்து இல்லாமல் போனான், அவன் மரித்து போனான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நாம் இதே லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவான் ஆகிய ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு வந்து எல்லாமே நிறைவா இருக்கு. அவன் ஐஸ்வர்யவான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஐஸ்வர்யவானுக்கு குறைகள் ஏதும் இல்லை, எல்லாமே நிறைவா இருக்கும். அப்படி இருந்தாலும் தன்னுடைய தோட்டத்துல வந்து விளைச்சல்கள் எல்லாமே ரொம்ப அமோகமா நல்ல விளைச்சல் வந்து விளைஞ்சிருக்கு. அப்படி விளைஞ்சிருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் வந்து தன்னுடைய தானியங்கள் எல்லாவற்றையுமே, தன்னுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையுமே வந்து அந்த பண்டக சாலையில எல்லாம் அடைச்சு வச்சிருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும் பொழுதும் தன்னுடைய விளைச்சல்கள் எல்லாம் இன்னும் அதிகமான விளைச்சல் அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் தன்னுடைய விளைச்சல்களை பார்த்து அவன் வந்து தன்னுடைய ஆத்துமாவை நோக்கி அவன் சொல்லுகிறான், என்னுடைய தானியங்கள், என்னுடைய விளைச்சல் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் ஒண்ணு பண்ண போறேன். என்கிட்ட இருக்கிறதான இந்த பண்டக சாலைகளை இடித்து நான் இன்னும் பெருசா கட்டி என்கிட்ட இருக்கிற தானியங்கள் விளைச்சல்கள் எல்லாவற்றையும் நான் அதிகமா வந்து சேகரித்து வைக்க போறேன். நான் சேகரித்து வைத்து நான் என்னுடைய ஆத்மாவை நோக்கி, நீ நல்லா புசித்து இளைப்பாரு, நீ மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவை நோக்கி அவன் வந்து ஐஸ்வர்யவான் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் சொல்லுகிறார், மதிகேடனே, உன்னுடைய ஆத்மா இன்று இரவு உன்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா நீ சேகரித்து வைத்ததான இந்த தானியங்கள்லாம் எதுக்கு, இது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் வந்து அதிகமாக இச்சை உள்ளவனாக அவன் வந்து காணப்படுறான். ஆல்ரெடி அவன்கிட்ட வந்து பண்டக சாலையில அதிகமான தானியங்கள் விளைச்சல்கள் அவன் வந்து பூட்டி வைத்திருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ளாக ஒரு இச்சை, இன்னுமாக அந்த பண்டக சாலையை இடித்து பெருசா கட்டணும், இதுல இருக்கிறதான தானியங்கள், இதுல இருக்கிற விளைச்சல்கள் எல்லாவற்றையும் நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற தாட் அவனுக்கு வரல. பண்டக சாலையை இடித்து இதுல இருக்கிற தானியத்தையும் போய் நான் அதுல அடைச்சு வச்சுட்டு நான் திருப்தியா இனி வருகிற நாட்களை நான் திருப்தியா நான் சாப்பிடணும், திருப்தியா நான் போஷிக்கப்படணும் அப்படின்றதுக்காக இப்படிப்பட்டதான ஒரு யோசனையை வந்து அவன் யோசித்து கொண்டிருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், மதிக்கீரனே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ அவன் இச்சை உள்ளவனாக இருக்கும் பொழுது, நாம் இச்சையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து அழைக்கிற ஒரு வார்த்தை மதிக்கீரனே, முட்டாளே அப்படின்னு சொல்லிதான் அழைப்பார். அப்போ இச்சை உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த இன்சிடென்ட் எல்லாமே நமக்கு வந்து தெரியப்படுத்துது. நம்ம அது மாத்திரம் இல்லாம நம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இது நமக்கு தெரியும். ஆகாப் ராஜா, அதாவது நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தின் மேல் கண் வைத்து அதை அவன் இச்சித்து, எப்படி ஆகிலும் அந்த நாபோத்திலிருந்து இந்த திராட்சை தோட்டத்தை வந்து நம்ம வாங்கிடணும், நமக்கு இதை சொந்தமாக ஆக்கி கொள்ளணும்
அப்படின்னு சொல்லி அவன் பிரயாசப்பட்டு அவன் நாபோத்திடம் போய் கேட்கிறான். நாபோத்தே, இந்த மாதிரி என்னுடைய அந்த அரண்மனைக்கு இருக்கிறதான அந்த திராட்சை தோட்டத்தை வந்து நீ எனக்கு கொடு, எனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக நீ கொடு. அதற்கு பதிலா நான் இன்னொரு வேற ஏதாவது ஒரு நல்ல பெஸ்டான ஒரு நிலத்தை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா அதற்கான அமௌண்ட்டை வந்து அதற்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த திராட்சை தோட்டம் பெறும் நீ நினைக்கிறியோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நான் அப்போ நாபோத் வந்து சொல்லுகிறேன், இது வந்து என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் வந்து ஒரு நாளும் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஸோ ராஜா எனக்கு இதை கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். ஸோ இந்த வார்த்தைகள் வந்து இந்த ராஜாவுக்கு விசனமாக இருந்ததுனால அவர் அதன் நிமித்தமாக சோர்ந்து போய் தன்னுடைய அந்த அரண்மனையில் வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறதை தன்னுடைய மனைவியாக ஏசபேல் பார்த்து, ராஜாவே என்னாச்சு, என்ன அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆகாப் இந்த காரியங்களை எல்லாம் அவளுக்கு சொன்ன பொழுது அந்த ஏசபேல் தந்திரமாக வீண் பழியை அந்த நாபோத்தின் மீது சுமத்தி அவனை வந்து அந்த பாளையத்துக்கு புறம்பே தள்ளி, அந்த நாட்டுக்கு புறம்பே தள்ளி அவனை வந்து கல்லறிந்து கொன்றார்கள் அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆனா அதற்கு பின்பு வந்து தேவன் வந்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி வந்து அவர்களோடு கூட சொல்லுகிறார், இன்றைக்கு வந்து நாபோத்துடைய ரத்தம் வந்து என்னை நோக்கி கூப்பிட்டது. இந்த நாபோத்துடைய ரத்தம் வந்து எப்படி இந்த இடத்துல வந்து சிந்தப்பட்டதோ அதே போல உன்னுடைய ரத்தமும் வந்து இந்த இடத்துல சிந்தப்படும். உன் சந்ததியில உன்னுடைய வீட்டுல எதுவுமே ஒரு நாய் கூட மிஞ்சாத அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அந்த ஆகாப் ராஜாவுக்கு வந்து சொல்றாரு. அப்போ பாருங்க, அந்த இச்சை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவன் வந்து அந்த நாபோத்தருடைய திராட்சை தோட்டத்தை பார்த்து அவன் இச்சித்து அதை தன் வசமாக்கி கொள்ளணும், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால அவனுடைய வாழ்க்கையில நம்ம வந்து வாசிக்கிறோம், அவனுக்கு நீர் வீடும் நாயாகிலும் வந்து அவனுக்கு வந்து மிஞ்சலை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வாசிக்கிறோம். கீழே இருக்க பகுதிகளில் நம்ம வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். பாருங்க, இந்த இடத்துல நம்ம முன்னாடி பார்த்ததானே எல்லாமே இல்லை, ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து இச்சித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த இச்சை நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான தண்டனை, அவர்களுடைய வாழ்க்கையில சந்தித்ததான பாதிப்புகளை தான் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த ஆகாப் ராஜா மாத்திரம் இந்த நாபோத்தருடைய திராட்சை தோட்டத்தை அவன் இச்சித்தவனாய் மாத்திரம் அல்லாமல் அவன் மீது வீண் பழி சுமத்துகிறாள். அவருடைய மனைவியாக ஏசபேல் வீண் பழி சுமத்துகிறாள். தேவனுக்கு விரோதமாக, ராஜாக்கு விரோதமாக இவன் தூஷணமான வார்த்தைகளை பேசினான் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வந்து ஒரு லெட்டரை எழுதி அந்த லெட்டர்ல வந்து ராஜாவுடைய முத்திரை வைத்து வந்து எல்லாருக்கும் அனுப்பப்படுது. அப்போ அவங்க இச்சித்தது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் வீண் பழி, பொய்யான சாட்சி வந்து அவனுக்கு விரோதமாக, நாபோத்துக்கு விரோதமாக வந்து சொல்றாங்க. அப்படி சொன்னது மாத்திரமல்ல, அவன் மரித்ததுக்கு அப்புறம் அந்த இதை எடுத்துக்கொள்ளும்படியாக, திருடும்படியாக, களவு செய்யும்படியாக அவங்க வந்து அதை எத்தனிக்கிறாங்க. அது மாத்திரம் அல்லாமல் அவனை கொலை செய்தும் போட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த ஆகாப் ராஜாவும் அவருடைய மனைவியாக ஏசபேலும் சேர்ந்து இவனுடைய தோட்டத்தை இச்சித்து அவன் மீது பொய்யாக தூசணமான வார்த்தைகளை சொல்லி அதை களவு செய்யும்படியாக எத்தனித்து அவனை கொஞ்சம் போட்டார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அதனாலதான் ஆண்டவர் வந்து அவர்களுக்கு உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய சந்ததியில எதுவுமே இல்லாம போயிரும், நீர் வீடும் நாய் கூட இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். அப்ப இப்படி நம்ம இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போலாம். அதான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, இச்சையாதிருப்பாயாக. இன்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிறது, தேவன் நமக்கு கொடுத்தது நாம் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நம்ம ஒரு நாளும் இச்சை உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய இச்சையை அவங்க வெறுக்கல. ஆகவே அவர்கள் இச்சையை வெறுக்காதபடியினாலே அந்த போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இறங்கி அவர்களில் 3000க்கும் மேற்பட்ட ஜனங்களை வந்து பட்சித்து போட்டது. தேவனுடைய கோபம் பட்சித்து போட்டது. அவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப நாம் ஒரு நாளும் நம் தேவனுடைய பார்வையில நம் இச்சை உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதைத்தான் தேவன் வந்து விரும்புகிறார். இன்றைக்கு நாம் நிறைய நேரங்கள்ல நம் இச்சை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அதனாலதான் அநேக நேரத்துல நாம் செய்கிறதான ஜெபங்கள், நாம் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்கள் கூட
திரும்பவும் நம்மளுடைய மடியிலே வந்து சேருகிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நாம் அநேக நேரம் நம் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். வசனம் அதை தான் சொல்லுது. நம்ம வாசிக்கிறோம், ஏசாயா 58 அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் எல்லா வேலைகளையும் கட்டாயமாய் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்போ நம்ம என்னதான் உபவாசித்து நாம் ஜெபித்தாலும் ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும், இந்த காரியங்களை தேவன் எனக்கு வாய்க்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உபவாசித்து ஜெபித்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களுக்காக, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய ஊழியத்திற்காக, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக நாம் உபவாசித்து பாரத்தோடு நாம் ஜெபிக்கிறதான காரியங்களுக்கு கூட சில வேளை பதில் வராமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னா, நாம் நம்மளுடைய இச்சைகளின்படி நாம் நடக்கிறோம். நம்மளுடைய இச்சைகளின்படியே நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அந்த உபவாச நாள்ல நம்ம செய்கிறோம். நம்மளுடைய இச்சையின்படியே நம்ம நடக்கிறோம். நம்முடைய இச்சையின்படியே நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம கட்டாயமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்படி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனாலதான் நாம் உபவாசிக்கிறதான ஜெபங்கள், நாம் உபவாசித்து ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நாம் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இதை நாம் யாக்கோபு 4 அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று யாக்கோபு 4 அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்மளுடைய வேண்டுதல்கள், நம்மளுடைய ஜெபங்கள், நம்மளுடைய உபவாசங்கள் எல்லாமே எப்படி இருக்கான்? நம்முடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கான். நம்மளுடைய இச்சையின்படி, நாம் விரும்புகிறதான காரியத்தின்படி, நம்முடைய சுயத்தின்படி இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய ஜெபங்களுக்கும், நம்மளுடைய வேண்டுதலுக்கும், நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் நாம் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுதுங்க. அதே நாம் யாக்கோபு 1 அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே நம்முடைய சுயத்தினால, நம்முடைய இச்சைகளினால தான் இழுக்கப்பட்டு அதுல நாம் சிக்குண்டு அது நிமித்தமாக நாம் சோதிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அப்படி இருக்கும் பொழுது அப்போ இச்சையானது கற்பந்தரித்து, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்குமா? அதான் இந்த வசனத்தினுடைய அடிப்படை தான் நாம் இப்ப முன்னாடி பார்த்ததான எல்லா இன்சிடென்ட்மே. முதலாவதாக நமக்கு வருகிறதான அந்த இச்சைகள் பாவத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கான். நாம் ஏதாவது ஒரு பொருளை பார்த்து, ஏதாவது ஒரு நபரை பார்த்து நாம் இச்சித்தோம், ஆனால் அந்த இச்சை நம்மை பாவத்திற்கு நேராக வழி நடத்துகிறதா இருக்கு. இதை அந்த பாவம் பூரணமாகும் பொழுது அந்த பாவம் நம்மை மரணத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. இதுதான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இச்சிக்கும் பொழுது பாவம் நம்மை ஆட்கொள்ளுகிறது, பாவம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது மரணம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி. நாம் இச்சியாதவர்களாக இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எதை பார்த்தாலும் நாம் இச்சித்து கொண்டே இருக்கும் பொழுது, இச்சையுள்ளவர்களாக நாம் இருப்போமானால் தேவனுடைய கோபம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மீது எப்படி இருந்ததோ அதே போலதான் நம் மீதும் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி கட்டளைகள்ல சொல்லுகிறார். நம் புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6 அதிகாரம் 19 வசனம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ நம்ம எதற்காக இந்த உலகத்துல நம்ம எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எந்த ஒரு இதை பார்த்தாலும் நமக்கு ஆசை, இச்சைகள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 வசனம் சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, நம்மளுடைய பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கிறது இந்த பூமியில் இல்லை. நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டியதான இடம் அந்த பரலோகம் தான். அங்கதான் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அதற்காக நாம் இச்சிக்கணும். பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காக நாம் அதிகமாக பிரயாசப்படணும். நம்மளுடைய ஆசையும் நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய தாகமும் நம்முடைய நோக்கமும் பரலோகத்தை குறித்ததாக இருக்கணும். அந்த மேலானதை, உன்னதத்தில் இருக்கிறதான அந்த மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்மளுடைய நோக்கம் எல்லாமே நம்மளுடைய பொக்கிஷங்களை இந்த உலகத்தில் அல்ல, இந்த பூமியில் அல்ல, நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கக்கூடியதாகிய அந்த எண்ணமும் அந்த நோக்கமும் நமக்கு இருக்கணுங்க. எப்பவுமே நமக்குள்ளாக ஒரு இச்சை வருது அப்படின்னா நம்முடைய பொக்கிஷங்களை நாம் இந்த பூமியிலே சேர்த்து வைப்பதற்காக தான் நமக்கு அந்த இச்சை வருது. அதான் அந்த ஐஸ்வர்யவான் செய்தான். இந்த பூமியில் அவன் வாழ்கிறதான நாட்களுக்கு தன்னுடைய தானியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிற அநேகர் நாளைக்கு இருக்கிறது இல்லை, நேற்று இருந்த அநேகர் இன்றைக்கு இருக்கிறது இல்லை. சோ நம்மளுடைய பொக்கிஷங்களை இந்த பூமியில நாம் சேர்த்து வைக்க கூடாது. இன்றைக்கு நம்ம இந்த உலகத்துல நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், எவ்வளவுதான் சம்பாத்தியங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் வருமானங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், ஆஸ்தி இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும் அது அவங்களுக்கு பத்தாது. போதுங்கிற மனதை வராது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்மள அநேகர் அது கிடையாது. நம்மள்ட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கும், நம்ம வீட்டுல நிறைய திங்ஸ் இருக்கும், போதுமான அளவு நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமா தான் கொடுத்திருப்பார். ஆனாலும் பிறனுடைய பொருளை பார்க்கும் பொழுது, பிறனுடைய உடைமைகளை பார்க்கும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே நமக்கு ஒரு இச்சை வருது. அது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த பொருள் நம்ம வாங்கினா நல்லா இருக்கும், அவங்க போட்டிருக்க அதே ட்ரெஸ் நம்ம வாங்கினா நல்லா இருக்கும், அவங்க வீட்டில் இருக்கிற அதே திங்ஸ் நம்ம வாங்கினா நல்லா இருக்குமே, இது எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை கொடுத்து செலவழிச்சாத நம்ம அதை வாங்கி நம்ம வச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தாட் நமக்கு வருது. இப்போ எதுக்கு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரியும், இந்த வருடம் துவங்கினதுல இருந்து இந்த நாள் வரையிலும் எத்தனை பேர் மரித்து போயிருக்காங்க எங்களுக்கு தெரியும். அதிகமா இந்த வருடம் தொடங்கினதுல இருந்து அதிகமான மரணங்கள். ஒன்னவங்க ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போவாங்க, இல்லை அவங்க ஏஜ்டாகி அவங்க ரொம்ப பலவீனமா இருந்ததுனால அநேகர் மரித்து போயிட்டாங்க. இப்படி நிறைய பேர் நாங்க கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டா இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு டெத்து, அதுக்கு லாஸ்ட் வீக்ல கண்டினியூவா ஒரு 2 டெத்து. ஜனவரி மந்த்ல தான் எங்க பாட்டி இறந்து போனாங்க, எங்க பாஸ்டருடைய தாய் மாமா இறந்தாங்க. இப்படி சொன்னா சொல்லிட்டே போகலாம். எங்களுடைய ஊர்ல நம்மளுடைய வீட்டு பக்கத்துல தெருக்கள் எல்லாம் ஒரு 2-3 பேர் தொடர்ந்து இறந்து போனாங்க. இப்படி ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இருக்கோம், ஆனா நாளைக்கு இருப்போமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ நம்மளுடைய காலங்கள், நம்மளுடைய வாழ்நாட்கள் நம்மளுடைய கருத்தில் இல்லை, எல்லாம் தேவனுடைய கருத்துல இருக்கு. ஆகவே இந்த உலகத்துல வாழ்கிறதான நாட்கள் கொஞ்ச நாட்கள். ஆனா அந்த நாட்கள்ல இந்த வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையில நம்மளுடைய பொக்கிஷங்களை இந்த பூலோகத்துல சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நாம் பிரயாசப்படக்கூடாது. நம்மளுடைய ஆசை எல்லாம் பரலோகத்தை குறித்ததாக மாத்திரமே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய அந்த விலை மதிப்பில்லாத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் வேதத்துல வாசிக்கிறோம், பொருளாசைக்காரர் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லி. நம்ம 1 கொரிந்தியர் 6:10 வாசிக்கிறோம், பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லி. ஒரு நாளும் நம்மளுடைய கண்கள் பொருளாசையை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. ஒரு பாடல் கூட பாடுவாங்க, பொருட்கள் மேல உன் கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி.
அப்போ என்றைக்கு நம்மளுடைய கண்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மீதும், உலக பிரகாரமான பொருட்கள் மீதும், அழிந்து போகிறதான பொருட்கள் மீதும், ஆசபாசங்கள் மீதும் நம்மளுடைய கண்கள் போகிறதோ அப்பவே நாம் நம்மளுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டோம். தேவன் நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆகவே இந்த உலகத்தான் இருக்கிறது போல நாம் ஒரு நாளும் வாழக்கூடாது. நாம் ஒரு தனிப்பட்ட ஜீவியம், ஒரு வேறு பிரிக்கப்பட்டதான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். இச்சை இல்லாதவர்களாக நாம் வாழும் பொழுது உண்மையாகவே நாம் தனிப்பட்டு நாம் வாழ முடியும். நாம் அதே 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலக பிரகாரமாக இந்த உலகத்திலே அத்லெட்டிக் ஓடுறவங்க எப்படி ஓடுறாங்களாம்? இச்சை அடக்கமாக ஓடுகிறார்களாம். இச்சை அடக்கமாக அவர்கள் தங்களுடைய சரீரத்தை அவர்கள் பேணிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் சாதாரணமாக இந்த உலகத்திலே கிடைக்கிறதான அந்த அழிவுள்ள கிரீடத்திற்காக அவர்கள் அவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நாமோ அழிவில்லாத, நித்தியமாக என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறதான அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் அப்படி செய்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். நாம் தீமோத்தேயுல வாசிக்கிறோம், பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி அப்படின்னு சொல்லி. இச்சை எது நிமித்தமா வேணாலும் நமக்கு வரலாம். இது ஒரு பொருட்கள் நிமித்தமாக, அடுத்தவர்களுடைய உடைமைகள் நிமித்தமாக, பிற நபர்கள் நிமித்தமாக நமக்கு இச்சைகள் வரலாம். ஆனால் இதில் இருந்தெல்லாம் நாம் விலகி ஓட வேண்டும் என்றுதான் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் ஒரு நாளும் இச்சையுள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்ம பார்த்தோம், இச்சையோடு இருந்தவர்கள் எல்லாருமே மரித்து போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில இச்சையுள்ளவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறல. இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருந்தவர்கள் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாமும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹென்றி வர்ன்லாண்ட் ஸ்மித் என்கிறதான ஒரு நபர் சொல்லுகிறார், do not covet anything that belongs to another person. Instead, be happy with your own life. Love yourself. Remove your excuses and work அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ மற்றவர்களுடைய உடைமைகள் எதையுமே நீங்க இச்சிக்காதீங்க. அதற்கு பதிலா உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சுய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருங்க. உங்களை நீங்க நேசிங்க. உங்களுடைய சாக்கு போக்குகள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு நல்லா ஒர்க் பண்ணுங்க, வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிறார். இதாங்க இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து தான் நாம் யோசிக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நாம் போதும் அப்படின்னு நம்ம நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சந்தோஷப்படும் பொழுது ஒரு நாளும் நாம் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இச்சை நமக்கு ஒரு நாளும் வராது. ஸோ நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். நம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உண்மையாகவே அந்த அழிவில்லாத நித்திய கிரீடத்தை தேவன் நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.